சோமாலியா நாடை போல மாறப்போகிறதா நம் தாய் தமிழ்நாடு என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் திமுக காட்டாட்சி தொடர்ந்தாலோ மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்தாலோ நிச்சயமாக தமிழ்நாடு சோமாலியா நாடை போல மாறிவிடும் என்ற கவலை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 75 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன் 4 லட்சம் கோடி ரூபாய் தான். ஆனால் நடப்பு திமுக ஆட்சியில வாங்கிய கடனோ 4 ஆண்டுகளில் மட்டும் 4 லட்சம் கோடி ரூபாய். இந்த கடன் சுமை அதிகரிப்புக்கு ஸ்டாலின் அரசின் நிதி நிர்வாகமே காரணம் அல்ல, மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையே காரணம் என்று வழக்கம் போல தங்களுடைய தோல்வியை மடைமாற்றம் செய்வதற்காக உண்மைக்கு மாறான எந்தவிதமான அடிப்படை ஆதாரமின்றி, எந்தவிதமான அச்சமின்றி, நூற்றாண்டு காணுகின்ற வரலாற்று பெருமிக்க சட்டப்பேரவையிலேயே பொய் செய்தியை, உண்மைக்கு மாறான செய்தியை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றார்கள் மாண்புமிகு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும்.